ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லி இதுக்கான சஸ்பென்ஸை வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படம் பார்த்து முடிச்சக்கு அப்புறமா அண்ட் இதோட ஒன்லைன் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க எப்படி கெஸ் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோமா? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரூ. மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளும் கேமராக்கு முன்னாடி உட்காரா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளோ பொண்ணுகிட்ட நீ ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இவளும் வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்படி வந்துடுறா. அப்ப வெளியே வெயிட் பண்ணி இந்த ஹஸ்பண்டும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்களும் ஆல் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அப்ப அங்க இருந்து ஓடி வந்த அந்த பொண்ணும் என் வீடியோ பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு நீ வருங்காலத்துல ஒரு பெரிய ஆக்டரா வருவ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அதுக்கு பொண்ணும் என்ன கொஞ்சம் கீழே இறக்கி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அவங்க அப்பா நீ ஆடிஷன் நல்லா பண்ணிருக்க, நான் உனக்கு ட்ரீட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு பேன் கேக் அப்படின்றா. அப்ப அவங்க அப்பாவும் அதெல்லாம் முடியாது கண்ணா, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப இவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ எதுக்காக கேட்கற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நாளைக்கு ரிச்சர்டுன்னு ஒருத்தரை மீட் பண்ண போறேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல அவனும் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப போன்ல ஏதோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் என்னன்னு கேட்கறா. நம்ம ஊர்ல ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அக்கௌண்ட்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்ப இவங்க வியூஸ்க்காக என்னென்னலாம் பண்றாங்க பாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டிமா, நீ ஏமா கோவப்படுற? அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டா ஒரு கேள்வி கேட்கறா. இதுவே நான் இல்ல உங்க அம்மா உன் தங்கச்சி அப்படி இருந்தா நீ இப்படிதான் பார்த்துட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. நம்ம ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். விடியுது. நம்ம ஹீரோயினும் அவ பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட நீ லூகாஸ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோயினோட குட்டி குழந்தையும் கீழே அழுதுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் போனை தேடிட்டு இருக்கா மேல. நம்ம ஹீரோவும் பொண்ணு கிட்ட நீ போனை எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயின் போனை கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் சொல்றா நைட் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ரிச்சர்டை பாக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே வாயை பொழுது ஆன்னு பாக்குறான். அப்ப இவனும் வேலைக்கு கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அப்படியே படத்தோட பேரை போடுறாங்க மேகி ஃபைன். இங்க நம்ம ஹீரோவோட காரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சேருது. அப்ப நம்ம ஹீரோவும் குழந்தையும் கீழே இறங்குறாங்க. அங்க இருந்து வந்து அசிஸ்டன்ட் ஏடியும் என் பேர் எமிலி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் உங்களை மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த ஏடியும் உன் பேர் தான் மெட்டில்டாவா அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன பொண்ணை பார்த்து கேட்கறாங்க. அப்ப அந்த அப்பாவும் ஹாய் சொல்லு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு ஹாய் அப்படின்னு சொல்றா. ஓகே சார், நீங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு மேக்கப் ரூம்ல ரெடியா இருங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ட்ரைலர் காட்டுறேன். டிட்டிலி உனக்கு ஓகே இல்ல அப்படின்னு சொல்ல அப்ப அந்த சின்ன பொண்ணும் என் அப்பாவும் எங்க அம்மா மட்டும் தான் டிட்டிலின்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்ப அந்த ஏடியும் நான் பொண்ணு என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த சின்ன பொண்ணு மெட்டில்டானே சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. இங்க நம்ம ஹீரோயினே கை குழந்தைய கூட்டுக்கிட்டு வெளில கிளம்புறாங்க. இங்க நம்ம சின்ன குழந்தைய ரெடி ஆயிட்டு இருக்கா ஷார்ட்காக. இவங்க தான் அலிகா, உனக்கு அம்மாவை ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க வந்து அலிகாவும் மெட்டில்டா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பாவும் உங்களை பார்த்ததுல கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரு பென், நான் மெட்டில்டாவோட அப்பா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல நான் சொல்லாமான்னு தெரியல, ஐம் சாரி அப்படின்னு சொல்ல அப்ப அங்க இருக்க அலிகாவும் நான் கூட உங்களோட பெரிய ஃபேன் தான், நீங்க என்னோட ஃபேன் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல இல்ல மெட்டில்டா கூட இப்ப நான் ஆக்ட் பண்ண போறேன் இல்லையா, சோ உங்களை பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், நீங்க எழுதின புக்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிஜமாவா? ஓகே, என்ன புக் படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் திங்க் பண்றாங்க. அங்க வெயிட் பண்ணி இந்த அசிஸ்டன்ட்டும் ஓகே நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஷார்ட்டுக்கு போய் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அது மூவ் ஆன் ஆயிடுறாங்க. இங்க நம்ம அலிகாவும் மெட்டில்டாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் ரிச்சர்டை மீட் பண்ண வந்திருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினும் ரிச்சர்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ரிச்சர்ட நான் உனக்காக டீ ஆர்டர் பண்ணிருக்கேன், இது வெளில மட்டும் சொல்றதே ரெப்புடேஷன் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல நானே டை வச்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஓகே, இந்த சின்ன குழந்தை யாரு? அது என்னோட பேபி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம ரிச்சர்ட பென் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. நம்ம ஹீரோயினும் அவன் என்ன நல்லா இருக்கான், ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், சூப்பரா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ரிச்சர்டும் நீ ஒர்க் பண்றான்னு தான் சொல்ற, ஆனா இது வரைக்கும் அவன் ஒர்க்கை நான் பார்க்கவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. நம்ம ஹீரோயினும் இல்ல அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான திங்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் நான் இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, ஓகே எங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கும், என் பொண்ணுக்கும் அந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை பத்தி கேட்கல, நீ இப்ப எங்க வேலை பார்த்துட்டு இருக்க அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு நம்ம ரிச்சர்டு. அப்ப நம்ம ஹீரோயின் இங்க ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க குழந்தையும் அழுக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ரொம்ப டிஸ்டர்பா கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களும் கோவமா கண்ணாடியை பார்த்தே நின்று இருக்காங்க. அப்ப கோவத்தோட உச்சிக்கு போயிட்டு அந்த கிளாஸை பிரேக் பண்ணிடுறாங்க. அப்ப கையில பிளட் வருது, அவங்களும் போய் வாஷ் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் ஷார்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப போற வழியில நம்ம அலிகாவோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க 3 மெம்பர்ஸ். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன டைலாக் சொன்னால அப்படியே ஒரு வார்த்தை மாறாம நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட போய் சொல்றான், இங்க இருக்க நம்ம ரீல் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. அப்ப அவங்களும் நீங்க இதை பண்ணிக்க தேவையில்ல, பட் நீங்க பண்ணீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட்டுக்கு வந்த இவங்களும் இங்க நம்ம அலிகாவும் மெட்டில்டா கிட்ட நீ நர்வஸா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நானும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் வேணா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு நடந்து போவோம், நம்மளுக்கு அந்த நர்வஸ்னஸ் போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அலிகாவும் மெட்டில்டாட்ட சொல்லி காம் டவுன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இங்க நம்ம ஹீரோனும் பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அப்ப சடனா கதை
கதை ஓப்பன் ஆகுது. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அவங்களும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவர் ரொம்ப டயர்டா இருக்கா, தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும் நானே தூங்க வைக்கிறேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த சின்ன குழந்தையும் ஷூட்டிங்ல நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்றா. அப்படியே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாமா அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவங்களும் நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோவும் லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வரதை தெரிஞ்சுட்டு லேப்டாப் ஓரமா எடுத்து வைக்கிறான். அப்ப இவனு பாப்பா நல்லா தூங்குறாளா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ எக்ஸைட்மெண்ட்டா தூங்குறா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அலிகாவை பத்தி பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவரே மறந்து அவங்கள பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேச நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருது. அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் ஓகே நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப, போய் பார்த்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் எதுவுமே கேட்காம அப்படியே போய் பார்த்து தூங்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே அப்செட் ஆகி அழுகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மேல போய் பார்த்து தூங்கலான்னு போறாங்க. அப்போ டாப் ஆங்கில இருந்து லேப்டாப்பை பாக்குறாங்க. அப்ப கீழே இறங்கி வந்தவங்களும் லேப்டாப் லாகின் பண்ணி பார்த்தா நம்ம அலிகாவோட போட்டோ இருக்கு. விடியுது. நம்ம மெட்டில்டாவும் உள்ள வரா. அப்ப நம்ம அலிகாவும் வெல்கம் பண்றா. அங்க இருந்து எமிலி அசிஸ்டன்ட் டைரக்டரும் இன்னைக்கு ஹீரோ வர மாட்டாரு, சோ நாளைக்கு வரைக்கும் உங்க சீன் தான் புல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம அலிகாவை என்ன விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்ப நம்ம அலிகாவை மெட்டில்டாவை பார்த்து நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு நான் ஒன்னும் சாப்பிடலையே அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகே அப்ப நீயும் உங்க அப்பாவும் என் கூட பிரேக்ஃபாஸ்ட் ஷேர் பண்ண வரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு பிடிச்ச பேன் கேக் அண்ட் மூவி பார்த்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்களும் அந்த நைட் நடந்த இன்சிடென்ட்டை யோசிச்சுக்கிட்டே அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டு கண்ணாடியில் ஒரு காக்கா அடிபட்டு கீழே விழுது. அங்க இருக்க குழந்தைய அழுக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் நம்ம அலிகாவை பாத்ரூம்ல கை கழுவிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மெட்டில்டாவும் நம்ம அலிகாவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இங்க நம்ம ஹீரோயினும் வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களும் அவங்களோட சுய நினைவிலே இல்ல. அங்க இருக்க வாட்டரும் ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்க. அவங்களும் சடனா ஸ்டாப் பண்றாங்க. இங்க பார்த்தா நம்ம மெட்டில்டாவும் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிடுறா. இதை நம்ம அலிகாவும் செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அஸ்கி வாய்ஸ்ல நான் அவளை இழுப்பணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்களும் அஸ்கி வாய்ஸ்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம அலிகாவும் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுன்றதுக்காக நேற்று நடந்த இன்சிடென்ட்டுக்கு நீங்க காப்பாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப நம்ம அலிகாவும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சாரி இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது இருந்தாலும் அப்ப அவரும் எனக்கு புரியுது உங்க சிச்சுவேஷன், நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரோவும். அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. அவ கொஞ்ச நாளாவே சரியில்லை, சம்திங் ஏதோ ரொம்ப சிக்கா ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன், எனக்கு அவளை தனியா வீட்டில் விட பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், பட் இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு நம்ம அலிகா கிட்ட. அப்ப நம்ம ஹீரோயினே ஒரு பிக்சரை பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோவையும் அலிகாவையும் தப்பா எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் போனை போட்டு அடி நடிக்கிறா ஒரு கட்டவத்தை சொல்லிக்கிட்டே. அப்ப அந்த சின்ன குழந்தைய அந்த அழுக ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் மென்டல் பிரஷர் தாங்காம வீட்டை விட்டு வெளில வந்து வேகமா ஓடுறா அங்க இருக்க வயல்வெளியில. அப்ப அந்த குழந்தைய அழுதுட்டு இருக்கு அந்த குட்டி மைக்ரோஃபோன்ல. இங்க நம்ம ஹீரோயின் அப்படியே பொறுமையா நடந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் நம்ம அலிகா கிட்ட நைஸா நம்பரை வாங்குறாரு. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவை திறந்தோடனே சைட்ல நம்ம ஹீரோயின் நின்று என்ன இது அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பயந்துடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு வாட் தி ஹெல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே நடந்து போறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் கையில மருந்து வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் போனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப அவங்களும் டிராப்ட் அப்படின்றாங்க. என்னது அப்படின்ற மாதிரி, இல்ல அது கீழே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே அந்த ஆர்டிகல் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் என்ன ஆர்டிகல், மிஸ்ட்ரி மேன் ஒரு ஃபேமஸான ஆத்தர் இப்படி எழுதுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு போறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட குழந்தைய அழுதுட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினே அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோட போன் அந்த இடத்துல இருக்கு. அவங்களும் அப்படியே எடுத்துக்கிட்டு கீழே வந்து பார்த்தா ஓரமா உட்காந்து நம்ம ஹீரோட ஹிஸ்டரியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த போன்ல அந்த போட்டோவும் அதுக்கப்புறம் அவங்க பண்ணிக்கிட்ட கான்வர்சேஷனும் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினே அதே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. அவங்களும் சடனா திரும்பி பாக்குறாங்க, யாருமே இல்ல. அகைன் அந்த போனை தான் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைய ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கு. விடியுது. நம்ம மெட்டில்டாவும் அலிகாவும் சூப்பரா ஆக்ட் பண்றாங்க. அப்ப அந்த படத்தோட டைரக்டரும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் சேர்ந்து அப்ரிஷியேட் பண்றாரு. அப்ப நம்ம அலிகாவும் நம்ம ஹீரோ கிட்ட வாக்கிங் போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ட் நம்ம ஹீரோவும் இஸ் மை பிளஷர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நடந்து போறாரு. இங்க நம்ம ஹீரோவும் நம்ம அலிகாவை ரொம்ப புகழ்ந்து பேசி வந்துட்டு இருக்காரு. நம்ம அலிகாவும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி சாரி கேக்குறாங்க. லாஸ்ட் வீக்ல நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து வந்து போட்டோ நான் பார்த்தேன். என்னோட லைஃப்ல என்ன நடந்தாலும் அவங்க என்ன பார்த்து போட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் என் கூட இருக்கவங்களை பார்த்து போடும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கண்டிப்பா அவங்க ஒய்ஃப் பார்த்துருப்பாங்க, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க என்ன பத்தி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ விஷயத்த பிராங்கா சொல்றாரு. என் ஒய்ஃப் அதை பார்த்து ரொம்ப எம்பாரஸ் ஆனா, நீங்க அதை பார்த்து எதுவும் ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, அந்த டே உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என் குழந்தைய ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணா அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்ல, அப்ப நம்ம அலிகாவும் நம்ம ஹீரோ ஆக்ட் பண்றாங்க. இதை நம்ம மெட்டில்டாவும் அறகுறையா அங்க நின்று பாத்துறா. இங்க நம்ம எமிலியோ நம்ம மெட்டில்டான்னு தேடிட்டு இருக்காங்க. வந்தவங்களும் நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோட வீடை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே அங்க இருக்க கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் நம்ம மெட்டில்டாவும் அப்படியே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பென்னும் அகைன் நம்ம அலிகாக்கு மெசேஜ் பண்றான். அந்த ஆர்டிக்கலை பார்த்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, நீங்க உங்க லைஃபை மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ண அவளும் யோ ஸ்பீட் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம பென்னும் நான் உங்க
உங்க கூட எப்பயுமே இருப்பேன், உங்களுக்கு எப்ப வேணாலும் என்கிட்ட நீங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆக பாக்குறான். நம்ம அலிகாவும் தேங்க்ஸ் ரிப்ளை பண்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு ஏஞ்சரா அவளும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ போய் சொல்றான், இல்ல உங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோன பென் கிட்ட நீயே ரெஸ்ட் எடுக்க கூடாது, நான் ஷெட்யூல போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப பென்னும் அந்த ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ண தெரியாதுமா, நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோனே ஓகே எனக்கு என்னன்னு தெரியல, மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுது, நாளைக்கு எப்ப வரும்ன்ற மாதிரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச நம்ம ஹீரோவும் எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் இழுத்து போட்டு தூங்கிடுறான். விடியுது. நம்ம ஹீரோவும் போனை தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோனையும் மெட்டில்டாவும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே. இங்க நம்ம ஹீரோவும் அலிகா கூட கான்வர்சேஷன் வச்சிட்டு இருக்காரு பாத்ரூம்ல. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கிட்ட வந்து ஒட்டு கேக்குறாங்க. பார்த்தா ஷவர் சாத்தா மட்டும் தான் கேக்குது. உள்ள நம்ம பென்னும் நம்ம அலிகாவோட வீடியோ தான் பாத்துட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்களும் அதை கண்டுக்காத மாதிரி ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு நம்ம வெளில போலாமா அப்படின்ற மாதிரி நம்ம பென் கிட்ட கேக்குறாங்க. நம்ம பென்னும் நான் ரைட்டிங்ல உட்காரணுமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம மெட்டில்டாவும் அம்மா நீயும் நானும் சேர்ந்து பார்க்குக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்ப அவங்க அம்மா ஷோர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம மெட்டில்டாவும் நம்ம அலிசாவை பத்தி பேச நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அவரு வந்துட்டு இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் இது வேணா உனக்கு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம், பட் இது நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு பார்ட், அதை மத்தவங்களுக்காக நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போயிடுற அழுதுகிட்டே. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. மெட்டில்டா கிட்ட போயிட்டு வெல்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இங்க நம்ம ஹீரோயினும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம தேம்பி அழுகுறாங்க. அப்ப அவங்க அப்படியே கீழே வந்துட்டு ஓகே நம்ம பார்க்குக்கு போலாமா டில்லி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நார்மலா. அந்த பொண்ணு அப்படியே சந்தோஷமா யா அப்படின்றா. அப்ப நம்ம ஹீரோயினும் ஏ லூகாஸ் நீ கூட பார்க்கு வரையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்க்குக்கு போறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கத்துக்கு வராங்க. அப்ப எங்க ரெண்டு பேரும் ஜாலியா மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டும் நம்ம பென்னை பத்தி தப்பா பேசுறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் கோவம் வந்து அந்த இடத்த விட்டு உடனே கிளம்புறாங்க. ஆனா நம்ம பென்னோ இங்க அலிசா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம அலிசாவும் பென் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அலிசா கேட்கறா. இந்த மெசேஜை பார்த்த நம்ம பென்னும் வேக வேகமா வந்து ரெஃப்ரெஷ் ஆகுறான். வெளியே காலிங் பெல் சட்டம் கேக்குது. நம்ம பென்னு வேக வேகமா வந்து கதா தோந்தா மெட்டில்டாவும் ஹாய் டாடி அப்படின்னு சொல்லிட்டு மேல ஓடி போறா. அப்ப நம்ம பென்னும் என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயினும் வெளில ஒரே கோல்டா இருக்குப்பா அதான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க நம்ம பென்னும் நம்ம அலிசாக்கு மெசேஜ் பண்றான், ஏய் நீ வந்துடாத இங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி. நைட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறா. என்னன்னு தெரியல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி பாத்ரூம்ல இருந்தே சொல்றோம். இங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி வில்ல பார்வையில பாக்குறாங்க. இங்க அப்படியே அலாரம் பீப் ஆகுது 6 மணின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் கரெக்டா ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம பெனுக்கு சுத்தமா முடியல. அப்ப நம்ம ஹீரோயினையும் மெட்டில்டாவும் லூகாஸையும் நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து சேர்றா. அப்ப எமிலியா அவளை வெல்கம் பண்றாங்க. நம்ம மெட்டில்டாவும் அவளோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்காக கேரவனுக்கு கிளம்புறா. அப்ப நம்ம எமிலியும் நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க இந்த கேரவன்ல வெயிட் பண்ணுங்க, ஒன்ஸ் மெட்டில்டாவோட ஷாட் முடிஞ்சது நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன், அப்போ நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் மெட்டில்டாவோட கேரவனுக்குள்ள உள்ள போறா. அப்ப நம்ம பென்னு நம்ம அலிசாக்கு மெசேஜ் பண்றான், என்னால இன்னைக்கு வர முடியாது, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, பட் நீ அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் வந்து தள்ளி ஏறு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றான். அப்ப நம்ம அலிசாவும் ஒரு விஷயத்தை உடைக்கிறாங்க, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற சீக்ரெட் யாருக்குமே வெளியே தெரியாது அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம எம்எல்ஏ நம்ம ஹீரோயினை ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு நீங்க இங்கிருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அவங்க ஆக்டிங் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூகாஸோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக நாங்க வந்து கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டிட்லி கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க நம்ம எம்எல்ஏ கையில். அவனும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம அலிசா அப்படியே கேமராவை பாக்குறா. அவ கேமராவை பார்க்கலாம், நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்ப அலிசாட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அப்ப நம்ம அலிசாவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோ ஷேர் பண்ணி சம்திங் டு மேக் ஃபீல் பெட்டர் அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் கேரவன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அலிசாவோட கேரவனை ரொம்ப முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சடனா என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, அவங்க கேரவனுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ள போனவங்களும் நம்ம அலிசா யூஸ் பண்ற எல்லா திங்ஸும் எடுத்து ஜஸ்ட் அவங்க போட்டு பாத்துக்கிறாங்க. அப்ப நம்ம அலிசாவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்களோட கேரவன்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம மெட்டில்டாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சதை நீங்க பாத்தீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம அலிசாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அலிசாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட பென் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் சிக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எமிலி சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் எனக்கு தெரியும் அவனை பாத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நம்ம ஹீரோயினும் அலிசாவும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோவும் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, இன்னைக்கு நம்ம பொண்ணு அலிசாவும் என்ன ஷார்ட் நடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் ஏதோ ஃப்ராக் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அது எப்படின்னு தெரியலப்பா, உனக்கு உடம்பு சரியாது அலிசா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் எமிலி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்களே அவங்கள்ட்ட நான் ஜஸ்ட் சொல்லியிருந்தேன், ஒருவேளை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஷார்ட் என்ன அப்படின்னு சொல்றது மட்டும்தான் வேலை, இதெல்லாமா சொல்றது அவங்க வேலை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஓகே நீ ரெஸ்ட் எடு, நாளையில இருந்து நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோவும் படுத்து தூங்க நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு தெரியாம அந்த போன் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த போனுக்கு பின் நம்பரை போட்டு வச்சுறாரு. நம்ம ஹீரோயினும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அவங்களால ஓபன் பண்ண முடியல. விடியுது. நம்ம ஹீரோவும் ஷூட்டிங் ஸ்பாட் தான் உட்காந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அலிசாவும் வராங்க, பட் அலிசா நம்ம ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோவும் அலிசாக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு, அவங்களும் நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம அலிசாவும் கார்ல ஏறி போறாங்க, நம்ம ஹீரோவும் பாத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம எமிலி கிட்ட ஒரு சாக்கு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அப்ப கேரனுக்குள்ள வந்தவரும் நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னல, அந்த மானிட்டர் எடுத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எடுத்து பாக்குறாரு. சாரி கைஸ், நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போறது இல்ல. இப்ப நம்ம அலிசாவும் வீடியோ பாத்தியா, உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அவர் இருக்க கேரன் டோரை யாரோ தட்டுறாங்க. நம்ம பென்னும் பயந்துறாரு. அப்ப அங்க வந்து எமிலியும் உங்க பொண்ணு மெட்டில்டாவை காணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவ அந்த கேரவன் கிட்ட தானே இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம பென்னும் வார்த்தையை விட்டுறாரு நம்ம எமிலி கிட்ட. நீங்களே எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம எமிலியும் நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஓகே ஓகே இங்க தான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பா, வாங்க போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இவங்கள நைட் வரைக்கும் தேடி பாக்குறாங்க. நைட்டுக்கு மேல தான் நம்ம மெட்டில்டா கிடைக்கிறா. நம்ம ஹீரோவும் வரவில்ல கீழே வந்துடுறாரு. அப்ப அலிசாவும் கையில அடிபட்டிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் இல்ல அவளை தேடி போகும்போது கீழே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கூட்டத்தை கொஞ்சம் ஒதுக்கி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் மெட்டில்டா வச்சிருக்காங்க. அப்ப நம்ம மெட்டில்டாவும் நான் ரொம்ப பயன்ட்டமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட அப்ப அந்த படத்தோட டேரக்டரும் ஷூட்டை ரேப் பண்றாரு. நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அங்க கலைஞ்சு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவனும் நான் இங்க தான் இருந்தேன், அவள்தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளை தனியா விட்டு எங்க போயிருந்தா, அவ ரொம்ப பயன்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதான் அவன் கடைச்சிட்டால, ஏன் எல்லாத்தையுமே டிராமாட்டிக்கா பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் சண்டை போடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப மெட்டில்டாவும் அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து அலிசா அவங்க கையில முத்தம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு முத்தம் கொடுக்குறா. இது நம்ம ஹீரோயினும் கார்ல உட்காந்து பாக்குறாங்க. இங்க நம்ம மெட்டில்டாவும் ஹீரோவும் கார்ல வந்து ஏறுறாங்க. நம்ம ஹீரோயினும் கார் எடுக்கிறா. இங்க நம்ம ஹீரோவும் நம்ம அலிசாக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு வரான். அப்ப நம்ம ஹீரோயினும் சடனா பிரேக் போட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் கார் கூட உங்களுக்கு ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இல்லப்பா முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பிரேக் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெல்லி நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோ படுத்து தூங்குறாரு. விடியுது. நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம நம்ம டெல்லியை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அவங்களும் அந்த போன் எடுக்கவே இல்லை. இங்க ஷூட்டிங்கும் நடக்குது. நம்ம மெட்டில்டாவும் சூப்பரா ஆக்ட் பண்றா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் எமோஷன் ஆகி நம்ம மெட்டில்டாவை கட்டி பிடிக்கிறாங்க. அண்ட் நம்ம அலிசா கிட்டையும் அதுவே போய் பேசுறாங்க. நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோயினும் பென் கிட்ட இன்னைக்கு எப்படி போச்சுன்ற மாதிரி கேட்க, நீ தான் லூகாஸ் என் கையில விட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரி கோவத்துல பேசுறான். ஓகே டின்னருக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு போறாங்க. அப்ப அவனும் இஷ்டம் போல ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு. இங்க நம்ம ஹீரோயினையும் ப்ராப்பரா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிறா. அப்ப இதை பார்த்த ஹீரோ நீ என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு, எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்கறான். வெளியும் காலிங் பெல் அடிக்குது. அலிசாவும் உள்ள வராங்க. நம்ம பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது, நீ ஏன் வந்த அப்படின்ற மாதிரி நம்ம அலிசா பத்தி கேட்கறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப ஹீரோயினையும் வெடி விட்டு கொஞ்சம் போறியா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்க டின்னரும் நடக்குது. அப்ப நம்ம அலிசாவும் நம்ம டில்லி கிட்ட உனக்கு ஆக்டர் ஆகும் தான் ஆசையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம டில்லி எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோயினும் இந்த ஏஜில் நீங்கள் அம்மாவை ப்ளே பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன், கிராண்ட்மாவாக நடிக்க சொன்னால் கூட நடிப்பேன். ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர், அந்த ரோல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுது அதுதான் மேட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம அலிசாவும் நம்ம மெட்டில்டா கிட்ட நீங்க ஒரு ஷார்ட் பண்ணல, அதில் ஏன் நீ ஜஸ்ட் கண்ணை மூடுன, ஆனால் அந்த ஷார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, யார் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓகே அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. அப்போ நம்ம மெட்டில்டாவும் இல்லை அது சீக்ரெட் நான் சொல்ல மாட்டேன்னும் போது ஹீரோயினும் இல்லை அவங்க ரொம்ப ஸ்பெஷல் நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சின்ன பொண்ணு போட்டு உடைக்க கேட்ட அலிசாவுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயினும் நம்ம மெட்டில்டாவை தூங்க வச்சுட்டு வராங்க. அப்போ நம்ம அலிசாவும் நம்ம மெட்டில்டா குட் நைட் சொல்றாங்க. அப்போ கீழே வந்து அலிசாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து பயந்து அலிசாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு எவ்வளோ ஸ்டாப் பண்ண. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நான் உன்னை விட்டு இங்கேருந்து போகிறேன், நீ எதை பண்ணி இங்கே தடுக்கணும்னு நினச்சோ நான் அவகிட்ட தான் திருப்பி போகிறேன் அண்ட் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வெளில போனவொன்னே நம்ம அலிசாக்கு தான் கால் பண்ணுறான். அந்த ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோயின் தான். அப்போ நம்ம ஹீரோயினே ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. படத்துலேயே தான் பெரிய ட்விஸ்ட், இவ்வளோ நாள் நீ பேசிட்டு இருந்த இல்லையா அது வேற யாருமே இல்லை, உன் ஸ்வீட் ஒய்ஃப் தான், அதாவது நான் அப்படின்னும் போது எப்படி அந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்றத ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிறான். பட் இது எதுவுமே பென்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்ல நீ போய் சொல்ற அப்படின்ற மாதிரி கத்துறான். இங்க நம்ம பென்னோட சொல்லியும் முடியுது. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அண்ட் நான் நெக்ஸ்ட் என்ன படம் பேசணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ.